வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் அதோட எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். நேற்று பார்த்த பிபிஎஃப் கர்வ்ஸுக்கு வந்து எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் கண்டுபிடிச்சி அது எந்த டைமில் பண்ணால் ட்ரேட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம நேற்று வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு பார்க்கும்போது நமக்கு இன்னும் கிளியராக புரிஞ்சிடும். ஸோ அஃப்கோர்ஸ் இங்கே நம்ம பார்க்கும்போதே தெரியுது பி வந்து அப்சல்யூட் அட்வான்டேஜ் இருக்குது. பிகாஸ் அவங்க பேண்ட்லேயும் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஷர்ட்ஸ்லையும் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அவங்க ட்ரேட் நடக்கும். நம்ம ஏன்னு நேற்று பார்த்தோம். பிகாஸ் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ்ன்றது வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றது பொறுத்து இல்லை, நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வச்சு தான் நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து முதல்ல ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எந்த ப்ரைஸில் ட்ரேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கம்பெனி ஏ ஓட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் பார்க்குறோம். ஸோ கம்பெனி ஏவோட ஷர்ட்டுக்கு முதல்ல பார்க்கலாம். ஷர்ட். ஸோ கம்பெனி ஏ வந்து 10 ஷர்ட்ஸ் இங்கே பாருங்கள், கொஞ்சம் பக்கத்தில். ஓகே, நம்பர் ஆஃப் 10 ஷர்ட்ஸ் செய்கிறதுக்கு 20 பேண்ட்ஸ் லூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ 20 பேண்ட்ஸ். அண்ட் அப்போ 1 ஷர்ட்டுக்கு வந்து 20/10 which is equal to 2 pants. அண்ட் இப்போது நம்ம பேண்ட்டுக்கு அதே இதை பார்க்கலாம். பேண்ட்டுக்கு வந்து அது அப்படியே இந்த சைடு எடுத்துகிட்டு வந்து எழுதுங்க. 20 pants equal to 10 shirts. ஸோ 1 pant equal to 1/2 which is shirts, nothing but 0.5. ஸோ இப்போ இது ஏக்கு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பிக்கு பார்க்கலாம். பிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷர்ட்டுக்கு பார்க்கலாம். பி வந்து எவ்வளோ, 45 யா 45 ஷர்ட்ஸ்க்கு எவ்வளோ 30 பேண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ 30 பேண்ட்ஸ், 1 ஷர்ட் ஈக்குவல் டு 30/45 பேண்ட்ஸ். இப்போ இது நம்ம 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 1015 just 2/3 P. நெக்ஸ்ட் பேண்ட்டுக்கு அப்படியே பார்க்கலாம். பேண்ட்டுக்கு வந்து ஸோ இந்த ஈக்குவேஷனே அப்படியே இப்படி ரிவர்ஸில் எழுதிக்கலாம். 30 பேண்ட்ஸ் equal to 45 shirts. So 1 pant equal to 45/30 which is equal to அதே தான் வரும். ஸோ 3/2. எஸ். ஸோ நம்ம இப்போ எல்லாத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு டேபிள் மாதிரி எழுதலாம். ஸோ ஏ அண்ட் பி, இந்த ஷர்ட் வச்சுக்கலாம். பேண்ட். ஸோ ஷர்ட்டு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து நம்ம 2 பேண்ட்ஸ் அண்டு பி வந்து 2/3 பேண்ட்ஸ். ஏ பேண்ட்ஸ்க்கு வந்து 0.5 ஷர்ட்ஸ் அண்ட் பிக்கு வந்து 3/2 ஷர்ட்ஸ். ஸோ நமக்கு இங்கே கிளியராக பார்க்கும்போதே தெரியுது ஷர்ட்ஸில் வந்து யார்கிட்ட வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இவங்க. அண்ட் பேண்ட்ஸில் வந்து யார் கம்மியாக இருக்கா? அஃப்கோர்ஸ் இவங்க. 0.5 வந்து 3/2 கம்மி. ஸோ நம்ம இங்கே பார்த்தாலே தெரியுது ஏ வந்து கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் வந்து பேண்ட்ஸில் இருக்காங்க அண்ட் பி வந்து ஏ வந்து பேண்ட்ஸில் இருக்காங்க கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ், அண்ட் பி வந்து ஷர்ட்ஸில் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரேட் எப்படி நடக்குதுன்றதை நம்ம இப்போது பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓகே, ஏ tries to sell their pant. அவங்க எந்த காஸ்ட்டில் வந்து அவங்க செல் பண்ணுவாங்க, நம்ம எப்போயும் என்ன சொல்லியிருக்கோம்,
அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை விட அதிகமான பொருளை தான் செல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ 0.5க்கு மேலே ஒரு நம்பராக இருக்கணும். டு செல் மோர் தேன் 0.5. எஸ். அண்ட் பி வில் பை தட் less than இங்கே 3/2 which is like 1.5. எஸ். அவங்க வந்து 1.5 அவங்க 1.5 கீழே இருந்தால் தான் அவங்க வந்து வாங்கிப்பாங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஏன்னா இப்போ நீங்கள் பாருங்கள், ஏ வந்து 0.5 ஷர்ட்ஸை விட்டு கொடுத்து அவங்க இந்த பேண்ட்டை செய்கிறாங்க. ஸோ அவங்க செல் பண்ணணுன்னா அதோட அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டுக்கு கிடச்சா தான் அவங்க செல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து 0.5க்கு மேலே செல் பண்ண விரும்புகிறாங்க. அண்ட் பி வந்து அவங்க செய்கிறதுக்கு 1.5 ஷர்ட் செலவாகுது. ஸோ அதுக்கு கீழே அதுக்கு கம்மியாக நம்ம அவங்க வந்து இதை வாங்கிப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம ஏதாவது ஒரு நம்பர் வந்து 0.5க்கும் 1.5க்கும் நடுவில் வந்து 1ன்ற நம்பரை நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ சும்மா. ஸோ 1 ஷர்ட்டுக்கு வந்து ஒரு பேண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கில் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்க ஒரு காஸ்ட் ஃபார் த ட்ரேடு. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம இப்போ வந்து நம்ம இது கரெக்டாக இல்லையான்றதை நம்ம இப்போ இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இவங்க 2 பேரும் 15 ஷர்ட்ஸ் 15 பேண்ட்ஸை ட்ரேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ ஏ வந்து இப்போ வந்து 15 பேண்ட்ஸை வந்து விட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து நம்ம ஏ வந்து பார்த்தோம் பேண்ட்டில் தான் ஸ்பெஷலைஸ் ஆகிருக்காங்க. ஸோ ஏ வந்து 15 பேண்ட்டை விட்டு கொடுத்தாங்கன்னா எவ்வளோ வரும், 5 கிட்ட வந்துடுவாங்க. 20 - 15. ஸோ இங்கே 5 கிட்ட இருக்குது. பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு, 5 ஷர்ட் 15 ஷர்ட்டுக்கு 15 பேண்ட்டு கிடைக்கும். ஸோ 15 இந்த பாயிண்ட் 15 ஷர்ட் 15 பேண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியுது 15 ஷர்ட்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள் கரெக்டாக. ஸோ அவங்க பிபிஎஃப்பை தாண்டி அவங்களுக்கு இப்போது இங்கே அவங்களுக்கு நிறையா கிடைக்கிது ஷர்ட்ஸ். பிகாஸ் அவங்க நார்மலாக பண்ணியிருந்தாங்கன்னா 10 தான் பண்ண முடியும். ஆனால் இப்போ பாருங்கள் அவங்களால இது பண்ண முடியும். இப்போ அதே வந்து பி வந்து 15 ஷர்ட்ஸை லூஸ் பண்ணுறாங்க. $45 $30 அவங்க பண்ணுறதால எவ்வளோ கிடைக்கிது, அவங்களுக்கு 15 பேண்ட்ஸ் கிடைக்கிது. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பியும் வந்து அவங்க பிபிஎஃப்பை தாண்டி அவங்களுக்கும் நிறைய லாபம் கிடைக்கும். ஸோ 2 பேரும் இந்த மாதிரி கரெக்டாக வந்து இந்த 1 ஷர்ட் 1 பேண்ட்டுக்கு ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து அவங்க பிபிஎஃப்பை தாண்டி அவங்களால அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ். அண்டு எப்படி வந்து 2 பேரும் வந்து ஈவன் தோ பி வந்து அவங்க அப்சல்யூட் அட்வான்டேஜ் இருந்தாலும் அவங்க ட்ரேட் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் வந்து அவங்க பிபிஎஃப்பை தாண்டி அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அப்படின்றதுக்கு நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ எப்போ நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு கீழே தான் வந்து பையர்ஸ் வந்து வாங்குவாங்க, அண்ட் செல் பண்ணுறவங்க வந்து அவங்க செய்கிற ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டுக்கு மேலே இருக்குன்றதுனால செல் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் த கான்செப்ட்.